الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم العليم அந்த கோடிகள் அந்த சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று சற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்க போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தலைமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றுதான் இறுதி கடமையான ஹஜ்ஜுடைய கடமை. எனவே அதற்காக வேண்டி எத்தனையோ சகோதரர்கள் நேரங்காலத்தோடு ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள், தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே நாமும் இன்னும் தயாராகாமல் இருக்கின்ற சகோதரர்களுக்காக வேண்டியும் வருகின்ற வருடத்திலே இன்ஷா அல்லாஹ் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ஒரு ஆசை ஆர்வத்தை ஊற்றுவதற்காக வேண்டி இந்த ஜும்மா பிரசங்கத்திலே இந்த ஹஜ்ஜுடைய சிறப்புகளையும் இதனுடைய சவாபுகளையும் கொஞ்ச நேரம் உங்களோடு பேச விரும்புகிறேன் சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே இஸ்லாம் என்பது புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அதில் இறுதியானது ஹஜ்ஜுடைய கடமை என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த கடமை என்பது ஒவ்வொரு செல்வந்தர்களும் ஒவ்வொரு பண வசதி உடையவர்களும் கட்டாயம் அந்த கடமையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையின் நாளையிலே ரப்பிடத்திலே இவர்கள் பிடிக்கப்படுவார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா கட்டளையாக சொல்லுகிறார், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் முதலாவது அல்லாஹ் மனிதர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். அதுல ஒன்று ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை, அந்த காபத்துல்லா, அந்த மக்காவுக்கு போய் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அடுத்தபடியாக சொல்லுகிறான், எப்படி யாருக்கு மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உடலால் வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்லுகிறான். யாரெல்லாம் இதிலே பராமுகமாக, யாரெல்லாம் இந்த கடமை தனக்கு கடமை இல்லை என்று, கடமையாகியும் தனக்கு கடமை இல்லை என்று
யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யாரெல்லாம் நிராகரித்து இது இல்லை என்று நிராகரிக்கிறார்களோ, எனக்கு பண வசதி இருந்தும் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் இப்படிப்பட்ட நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லது கடமை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வசதி இருந்தும் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தாரை விட்டும் அல்லாஹ் அவன் 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 வேறையாகி விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த கடமை என்பது இது சக்தி வாய்ந்தவர்களுக்கு, உடலால் சக்தி இருக்கிறார்கள், பணத்தால் வசதி இருக்கிறது, இவர்கள் கட்டாயம் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள், அவ்வளவு முக்கியமான ஒன்றுதான். செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் செய்தால் அதுக்குரிய நன்மை இருக்கிறது. கடமை இருந்தும் செய்யவில்லை என்றால் அவர் மோசமான நிலைமையில மரணித்து விடுவார், யகூதியாக நஸ்ரானியாக மரணித்து விடுவார்கள் என்பதையும் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு சிலர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள், ஏதோ வியாபாரத்துக்காக வேண்டி அல்லது வேறு வேறு நோக்கங்களுக்காக வேண்டி. இப்படி செல்லக்கூடியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா கான ஆகிரு ஸமான், கடைசி காலம் வருகின்ற பொழுது சில நோக்கங்களுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். சில நோக்கங்களுக்காக சொன்னாங்க, ஹரஜன் நாசு இலல் ஹஜ் அர்பஅத்து அஸ்னாஃப், 4 வகையினர்களாக ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். 4 வகை மக்களாக பிரிந்து விடுவார்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி. ஒன்றும் அவர்கள் ஸலாத்தீனுஹும் லின்னுஸ்ஹா, அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அலங்காரத்துக்காக வேண்டி, பேருக்கு பெருமைக்காக வேண்டி, நான் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறேன், இந்த மினிஸ்டர் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறார் என்று மக்கள் பேச வேண்டும், இந்த நாட்டின் ஜனாதிபதி ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறார் என்று மக்கள் பேச வேண்டும், பேஸ்புக்களில் வர வேண்டும், வாட்ஸ்அப்களில் வர வேண்டும், அதனுடைய போட்டோக்களை எடுத்து அலங்காரத்துக்காக வேண்டி, பேருக்கு பெருமைக்காக வேண்டி அரசியல்வாதிகள் அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்வார்கள். இரண்டாவதாக சொல்லுவார்கள், வஅக்னியாஹும் லித்திஜாரா, செல்வந்தர்கள், பணக்கார சில சகோதரர்கள் அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்வார்கள். அவர்கள் வியாபார நோக்கத்துக்காக வேண்டி செல்வார்கள். அங்க போனா இங்கை விடவும், இதில் இருந்து இங்க எடுக்கிற நகையை விடவும் அங்க நல்ல நகை எடுத்து கொண்டு வர முடியும். ஒரு பவுனுக்கு எவ்வளவு லாபம் இருக்கிறது. அல்லது வேற வேற பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்து வாங்கி கொண்டு வர வேண்டும், அதை கொண்டு இங்கே வந்து கொடுத்தால் பல மடங்கு லாபம் இருக்கும். நடக்குது. அப்படி போயிட்டு ஹஜ்ஜிக்கு போறாங்க, போயிட்டு வார நேரத்துல யாராவது ஆம்பளை பொம்பளை 3 பவுன் 4 பவுன் 10 பேருக்கு கொடுத்துட்டு வராங்க. இன்னும் ஏர்போர்ட் கழிஞ்சதை பின்னால கொண்டு தாங்க. பணக்காரர்கள், செல்வந்தர்கள் வியாபார நோக்கத்துக்காக செல்வார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக யார் என்று தெரியுமா? வகுர்ராஹும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்ததாக மூன்றாவது வகுர்ராஹும் லில் வல் ஃபுகராஉ லில் மஸ்அலா, ஏழைகள், ஃபகீர்கள், செல்வந்தம் இல்லாதவர்கள், அந்த ஏழைகள் ஹஜ்ஜிக்கு செல்வார்கள். இதற்காக வேண்டி என்றால் யாசகத்துக்காக வேண்டி. அங்கே சென்றால் ஏதாவது ஒன்று கிடைக்கும், அங்கே சென்றால் யாராவது உதவி செய்வார்கள், அங்கே சென்றால் இவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற உதவிகளை நாடி, அல்லது ஒரு கேள்வி ஒரு யாசகத்துக்காக வேண்டி ஹஜ்ஜிக்கு செல்வார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் வகுர்ராஹும் லிஸ்ஸும்ஆ, அடுத்ததாக சொன்னார்கள் காரிமார்கள், ஆலிம்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்வார்கள். எதற்காக வேண்டி? முகஸ்ஸூமிக்காக வேண்டி. இந்த ஹஸரத் இத்தனை ஹஜ்ஜி முடிச்சிக்கிறாரு, இத்தனை உம்ரா முடிச்சிக்கிறாரு, அந்த காரை இப்படி முடிச்சிக்கிறார், இப்படி உம்ராக்கள் ஹஜ்ஜிகள் முடிச்சிருக்கிறார், 40-50 ஹஜ்ஜிகள் முடிச்சிருக்கிறார் என்று மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி, முகஸ்துதிகளுக்காக வேண்டி, ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி மக்கள் 4 வகையிலே செல்வார்கள். கியாமத் நாள் வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹ்ஸரு மின்ஹும், அவர்களை கண்டால் நீங்கள்
நீங்கள் விலகி இருங்கள் என்றார்கள், தூரமாக இருங்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுடைய விடயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கை பண்ணிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி சென்றார்கள் என்றால், இந்த நோக்கத்துக்காக, இந்த 4 நோக்கத்துக்காக சென்றார்கள் என்றால், கியாமத் நாள் வருகின்ற பொழுது அப்படியே நடக்கும். சகோதரர்களே, அவர்களுடைய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருங்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு ஒரு மனிதன் வருகின்ற பொழுது அல்லாஹ் எவ்வளவு நன்மை கொடுக்கிறார். 2 வகையான முக்கியமான கூலி கிடைக்கிறது. சகோதரர்களே, அந்த கூலிகளை பெறுவதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காண்டி செல்லவில்லையோ, இன்ஷா அல்லாஹ் எமக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தர வேண்டும். சகோதரர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முதலாவது ஹஜ்ஜுடைய தவாஃபுல் விதாவை முடித்து விட்டு ஒரு ஹாஜி மஸ்ஜிதுடைய கேட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது மலக்கொருத்தர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், மனிதரே, நீ எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்டவனாக, உன்னுடைய தாய் எப்படி இன்றைய நாளிலே உன்னை பெற்றெடுத்தால் நீ எந்த விதமான பாவமும் அறியாதவனாக, தெரியாதவனாக, பாவம் இல்லாதவனாக இந்த உலகத்தை எட்டி பார்ப்பியோ, உலகத்தை அடைந்து விடுவாயோ, அதே போன்று என்று பிறந்த பாலகனை போன்று மனிதனே இந்த பைத்துல்லாஹ் வெளிக்கிளம்புகிறாய். உன்னுடைய ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாக இருந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், மப்ரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலியை பாருங்கள். ஒரு மனிதனுடைய தாய் அன்றைய நாளிலே பெற்றெடுத்தால் அந்த குழந்தை எந்த விதமான பாவம் அறியாமல் பச்சளம் பாலகனாக, பாவம் தெரியாதவனாக இருப்பதை போன்று, பாவமே எழுதப்படாதவனை போன்று இருப்பதை போன்று ஒரு ஹாஜி பைத்துல்லாஹ் விட்டு வெளியே வருகிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய நன்மை. சுப்ஹானல்லாஹ், பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் அழிக்கிறான். இரண்டாவதாக இன்னொரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு, ஹஜ்ஜுல் மப்ரூருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சுவர்க்கத்தை தவிர வேற எதுவும் கூலி இல்லை. சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். மாஷா அல்லாஹ், அங்க போனாரு, நல்ல முறையில நடந்து கொண்டாரு. அங்க போனார், தன்னுடைய நாவை பாதுகாத்தார், கண்களை பாதுகாத்தார், நல்ல குர்ஆன் திலாவத்தில் எல்லாம் நல்ல அமல்ல ஈடுபட்டார், நாவ செவிய எல்லாத்தையும் பாதுகாத்தார். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறிவிட்டது என்றால் அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தவிர வேறு எதையும் கூலியாக கொடுக்க மாட்டார். சுவர்க்கம் கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், சகோதரர்களே, யாருக்கெல்லாம் இந்த ஹதீஸை பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் மலக ஜாதன் அவ் ராஹிலா, யாருக்கெல்லாம் சொத்து செல்வங்கள் இருந்து, பண வசதிகள் இருந்து, போறதுக்கு வாரத்துக்குரிய செலவுகள் இருந்து, அந்த பிரயாண வசதிகள் இருந்து, உடம்பின் ஆரோக்கியம் இருந்து, யாரெல்லாம் வலம் யுஹஜ்ஜ, யாரெல்லாம் ஹஜ் செய்யவில்லையோ, ஃபலா அலைஹி அய்யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி எல்லா வசதியும் இருந்து ஹஜ்ஜுடைய கடமையை ஒருத்தர் நிறைவேற்றவில்லை என்றால், ஹஜ்ஜை இவர் செய்யவில்லை என்றால், அவர் யஹூதியாக ஒரு நசரானியாக மரணிக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சகோதரர்களை, சிந்தனை செய்து பாருங்கள். ஹஜ்ஜுடைய கடமையை விட்டுவிட்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ, யஹூதியாக ஒரு நசரானியாக மரணிக்கட்டும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு சர்வசாதாரண ஹஜ்ஜை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக கடமையாகி இருந்தும் தனக்கு கடமை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, எப்போ ஒருத்தருக்கு ஹஜ்ஜி கடமையாகும், இன்றைய காலங்களில் 20 லட்சம் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இவருக்கு அந்த ஒரு 40 நாள், ஒரு மாசத்துக்கு போய் வருகின்ற செலவுக்கு தனக்கும் தனதுக்கு பொறுப்பு கீழாக இருக்கின்ற குடும்பத்தார்களுக்கு ஒரு 3 லட்சம் 2 லட்சம்
கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு 24, 23 லட்சம் இருக்கிறது கையிலே, அல்லது பணமாக பொருளாக இருக்கிறது, சொத்து செல்வங்களாக இருக்கிறது. இப்படியாக இருக்கின்ற பொழுது இவர் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். இது 24, 23 லட்சம் இருந்த அவர் ஹஜ்ஜி கடமை சகோதரர்கள். எங்களுக்கு எத்தனையோ பேர்களுக்கு இருக்கிறது. ஒரு வாகனத்துக்கு மேலால் இன்னொரு வாகனத்தை வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு கடைக்கு மேலால் இன்னொரு கடையை வாங்கி வைத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சர்வசாதாரணமாக தனக்கும் வீடு கட்டி, தனக்கு தேவை, பிள்ளைகளுக்கும் வீடு கட்டி, பேர பிள்ளைக்கு வீடு கட்டுறாரு. ஆனா ஹஜ்ஜுடைய கடமை அப்படி இருக்குது, அதை நிறைவேற்றாருங்கள. கேட்ட சொல்றாரு, எனக்கு இன்னும் கடமையாக இல்லை. கடையை உடைச்சி மாடான மாடிகளை கட்டுறாரு, வீட்டுக்கு மேல இன்னும் 2-3 தட்டு ஏற்றுறாரு, இதுக்கெல்லாம் பணம் இருக்குது. ஆனா ஹஜ்ஜி கடமை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. தன்னை தானே ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிலர் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஅஜ்ஜலு இலல் ஹஜ், ஹஜ்ஜை அவசரப்படுத்துங்கள், ஹஜ்ஜுடைய கடமையை அவசரப்படுத்துங்கள், தாமதிக்க வேண்டாம், அவசரமாக செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சொன்னாங்க, அவருக்கு என்னென்ன விஷயங்கள் அதுக்கு பின்னால் வந்து குறுக்கிட்டு விடும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த வருஷம் உலகத்திலே எனக்கு உடம்புடைய ஆரோக்கியம் இருக்குது, அடுத்த வருஷம் நான் இந்த வருஷம் எல்லா வசதியும் இருந்து ஹஜ்ஜை அடுத்த வருஷம் செய்வோம் என்று பிற்போடக்கூடியவர்களே, கணக்கில்லாமல் இருக்கக்கூடியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவசரப்படுத்தும் ஹஜ்ஜுடைய கடமையை. இந்த வருஷம் உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, இல்லைன்னா அடுத்த வருஷம் எத்தனை பேர் பெட்டுக்கு போயிட்டுருவாங்க, படுக்கையில போயிட்டுடுவாங்க. தாண்ட சொந்த தேவையை கூட தன்னால் துப்புரவு செய்ய முடியாத நிலைமைக்கு எத்தனை பேருக்கு மாறிவிடுவார்கள். இந்த வருஷம் பணம் இருக்கும், ஆனா ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றவில்லை. வார வருஷம் அந்த பணம் எங்களிடத்தில் இருக்குமா இல்லையா என்று சொல்ல முடியாது. அதனால் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை வீணடிக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஹஜ்ஜில் யாருக்கு கடமையாக இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். சகோதரர்களே, இந்த வருஷம் உயிரோடு இருக்கிறோம், வார வருஷம் எங்கள் எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் என்று சொல்ல முடியாது. அதனால் ஹஜ்ஜி கடமையாகி வார வருஷம் என்று நினைச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள், செய்வோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவசரப்படுத்துங்க. இந்த வருஷத்திலே ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றி விடுங்கள். ஏனென்றால் என்னென்ன தடங்குகள் வரும் என்று யாரும் சொல்ல முடியாது சகோதரர்களே. அதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவசரமாக ஹஜ்ஜை அவசரப்படுத்துங்கள் என்றார்கள். 4-5 வருடத்துக்கு முன்னால் பிளைட்டுடைய டிக்கெட்டுகள் குறைந்திருந்துச்சு, இப்ப பார்த்தால் டபுள் டிபிள் ஆகிவிட்டது. 6 லட்சம் 7 லட்சத்துல ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி முடிச்சுட்டு வந்துடுவாரு. இப்ப பார்த்தா 25 லட்சம் தேவை, 23 லட்சம் தேவை. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சும்மா சொல்லல, அவசரப்படுத்துங்க, என்னென்ன தடங்குகள் வரும் என்று யாரும் சொல்ல முடியாது. அதனால் ரெடியாக ஹஜ்ஜிக்காக வேண்டி, தயாராக ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி என்ற கருத்தில் அவசரப்படுத்துமாறு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். சிலர்கள் நமது சமூகத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு 50 லட்சம் வேணும், 40 லட்சம் வேணும், ஒரு கோடி இருந்தா தான் நான் ஹஜ்ஜை செய்யணும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை சகோதரர்களே. ஒரு 25-24 லட்சம் ஒருத்தரிடத்துல பொருளோ அல்லது வேற வசதியோ இருக்கிறோ, பணம் இருக்கிறோ, அவர் அந்த கடமை நிறைவேற்றணும். அப்படி பார்த்த நீங்கள் அதிகமான சகோதரர்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களே. இல்லை என்றால் ஒரு யகூதியாக நசராணியாக மரணிக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எண்ணத்துக்குரியவர்களே,
இன்னும் சிலர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஹஜ்ஜுடைய கடனை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பிசினஸ் ஒன்று வருது, அந்த காணி எடுத்துட்டு அடுத்த வருஷம் நாங்க போடுவோமே, ஹஜ்ஜிக்கு போற அந்த பணத்தை இந்த காணி எடுத்துட்டு அடுத்த வருஷம் நாங்க போடுவோமே, இந்த வீட்டை கட்டிட்டு அடுத்த வருஷம் செய்வோமே என்று சிலர்கள் அப்படியாக பிற்போட்டு தன்னையே தான் ஏமாத்தி கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான ஒரு கசப்பான விஷயத்தை என்று சிலர்களுடைய வாழ்க்கையிலே, நமது சமூகத்திலே சில செல்வந்தர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாங்க எங்களை தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது. ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஒவ்வொருத்தரும் அவருக்கு கடமை இருந்த கட்டாய மௌத்துக்கு முன்னால செய்யுங்கோ. என்னென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஸஹ்ஹதக கப்ல ஸகலிக், உனக்கு நோய் வாரத்துக்கு முன்னால், உன்னை நோய் ஒன்று அடைந்து உன்னை படுக்கையில போடுவதற்கு முன்னால், செல்வந்தர்களே, ஹஜ்ஜுடைய கடமை வந்துவிட்டால் ஹஜ்ஜுடைய கடமையை செய்து விடுங்கள். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். நோய் வருவதற்கு முன்னால் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சிலர்கள் நினைக்கிற, நான் கொஞ்சம் காலம் போகட்டும், வயதாகி கிழடாகி நல்ல கொஞ்சம் வயது போனதுக்கு பின்னால் ஹஜ்ஜ செய்வோம் என்று நினைக்கிறாங்க. அப்படி இல்லை சகோதரர்களே, ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது செய்கின்ற ஹஜ்ஜை அல்லாஹ் அதிகமாக கபூல் செய்கிறான், பல நன்மைகளை கொடுக்குகிறான். வாலிபத்தில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுடைய பெருமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, வகினாஅக கப்ல ஃபக்கரிக், உனக்கு ஏழை வருவதற்கு முன்னால் உன்னுடைய பணத்தை பயன்படுத்திக்கொள். இந்த வருஷம் வசதியாக இருக்கிறோம், வார வருஷம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய எல்லாம் நஷ்டாகி நான் ஹஜ் செய்யாமல் போய்விட்டால் நான் எவ்வளவு நஷ்டவாதி என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த வருடம் எனக்கு எல்லா வசதியும் வாய்ப்பும், உடம்பு ஆரோக்கியம், பணம் வசதி இருக்கிறதா, அந்த கடமையை செய்யுங்கோ சகோதரர்களே, பிற்படுத்த வேண்டாம் சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இன்னும் சில நமது சமூகத்திலே சில சகோதரர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, ஒரு கவலையான விஷயம், ஒரு கசப்பான உண்மை நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, உம்ராக்கு போய் வந்தா ஹஜ்ஜி முடிஞ்சிட்டு, உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினால் ஹஜ்ஜி சரியாகிவிடும் என்று அவர்கள் 2-3 லட்சத்துல அதை முடிச்சு விடுகிறார். இல்ல சகோதரர்களே, உம்ரா என்பது சுன்னத்தான அமல். உம்ரா, ஹஜ் என்பது ஃபர்தான ஒன்று. ஹஜ் கடமையாகிட்டா அதை செய்யல என்று சொன்னா மௌத்தாகின்ற பொழுது கபர் வைத்து அல்லாஹ் கேட்பான், உனக்கு கடமையாக இருந்துச்சு, ஏன் இந்த கடமை நிறைவேற்றவில்லை, ஏன் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்று நாளை மறுமையின் நாளில் அல்லாஹ் கேட்பான். உம்ரா பற்றி கேட்க மாட்டான். உம்ரா சுன்னத்தான் அமல். அது கொஞ்சம் வசதி இல்லை, அவர்கிட்ட ஒரு 5-6 லட்சம் இருக்குது, அவரு போறது பரவாயில்லை. இவர் 25 லட்சம் 5-6-10 ஹஜ் செய்யணும், பணம் இருக்குது, ஆனால் வைத்து விட்டு உம்ராக்கு மாத்திரம் போறாரு. உம்ராவை செஞ்சா ஹஜ் சரின்னு நினைச்சு கொண்டிருக்கிறாரு. இது தவறு சகோதரர்களே, இது பெரிய பாவம். இது ஹஜ் கடமையாக நான் செஞ்சுத்தான் ஆக வேண்டும் என்று சில செல்வந்தர்கள் அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் நினைத்தால் அது அவர் பிரெயின் வாஷ் பண்ணப்படுகிறது. சிலர்கள் அதை முடிச்சா உம்ராவை செஞ்சா ஹஜ்ஜி தேவையில்லை நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இல்ல, ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். எத்தனை உம்ரா செஞ்சாலும் சரி, கோடிக்கணக்கில் செலவழிச்சு உம்ரா செஞ்சாலும் பரவா சரி, ஆனால் அது ஹஜ்ஜி செஞ்சதுக்கு சமமாக மாட்டாது, மறந்துவிடக் கூடாது. கோடிக்கணக்கு செலவழித்து 50-60 உம்ராக்கள் முடிச்சிட்டாரு, ஆனா ஹஜ்ஜி கடமையாகி கடமை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே இவன் பெரிய குற்றவாளி என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே, தெரியாது. இன்னும் நமது சமூகத்தில் இன்னும் சிலர்களுடைய கருத்து என்னன்னு தெரியுமா? எனக்கு குமர் பிள்ளைகள் இருக்குது, திருமணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு இன்னும் 5-6 பிள்ளைகள் இருக்குது, நான் இதெல்லாம் இவங்களை வச்சுட்டு நான் எப்படி ஹஜ்ஜிக்கு போறது, நான் எப்படி ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுறது, அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இல்ல, திருமணம் என்பது அது எளிமையாக செய்யப்படுகின்ற ஒரு அமல். உங்களுக்கு கடமை அதை விட முக்கியமான கடமை
ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவது. எத்தனை குமர் இருந்தாலும் முதலாவது கடமை நிறைவேற்றுங்க. அல்லாஹ் அதனுடைய வழிகளே, அந்த திருமணத்துடைய ஏற்பாடுகளே, பிள்ளைகளுக்குரிய தகுந்த கணவன்மார்களே, அதனுடைய திருமணத்துடைய ஏற்பாடுகளே அல்லாஹ் அமைச்சு தருவான். காபத்துல்லாஹ் கேளுங்க, புடைய பிடிச்சி துவா கேளுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் துவா கபூல் செய்கிறான், அல்லாஹ் அமைச்சு தருவான். அப்படித்தான் சில சகோதரர்கள், எனக்கு 5-6 குமர்கள் இருக்குது, பிள்ளை மகள்மார்கள் இருக்கிறார்கள், இப்ப என்ன எனக்கு கடமை, யாரும் சொன்னாலும் இல்ல பிள்ளைகள் இருக்குது, நான் எப்படி திருமணம் முடிச்சு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இல்ல சகோதரர்களே, முதலாவது ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு பின்னால் நீங்க துவா செய்யுங்கோ, அல்லது அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், கடன், ஊர் ஃபுல்லா கடன் வச்சிருக்கிறார், கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கடனை வச்சிட்டு ஹஜ்ஜுக்கு தயாராகிறாரு, வட்டியை வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகிறாரு, மத்தவண்ட பொருளை சொத்து வீட அதை இதை எடுத்துட்டு அபகரிச்சுட்டு காணி பூமியை கடையை அபகரிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகிறாரு. ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த ஹஜ்ஜி கபூலாக்க மாட்டாது, அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிப். அல்லாஹ் தூய்மையானவன். தூய்மையான பணத்தின் மூலமாக, தூய்மையான பொருள் மூலமாக செய்யப்படுகின்ற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எனவே ஹஜ்ஜிக்காக வேண்டி தயாராக கூடியவர்கள் வட்டி எடுத்தால் வட்டியை விட்டு விடுங்கள். கடன் கொடுப்பதாக இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுங்கள். யாரிடத்துல யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ கட்டாயம் அவரிடத்துல போய் கேளுங்க, கொடுங்க. இல்லைன்னா தவணை கேளுங்க. அவர் அனுமதி வந்தால் ஹஜ்ஜுடைய கடமையை செய்யுங்க. சகோதரர்களே, இன்னைக்கு சில சகோதரர்கள் அப்படித்தான், லட்சக்கணக்கு இருக்குது, ஊர் ஃபுல்லா கடன், இவர் ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகி கொண்டு போறாரு, உம்ராக்கு ரெடி ஆகி கொண்டு போறாரு. இல்ல சகோதரர்களே, கடன் என்பது ஷஹீதுக்கு கூட பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. அப்படி என்றால் எங்களோட ஹஜ் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது? எண்ணத்துக்குரியவர்களே, இன்னொரு விஷயம்தான், இன்னைக்கு டிராவல்ஸ்கள்ல ஒவ்வொரு குரூப்ல இது கூட்டி கொண்டு போறாங்க. நாங்க ஏ கிரேட்ல இருக்கிறோம், பி கிரேட்ல இருக்கிறோம் சொல்லி இங்க இந்த மக்களை போய் சொல்லி ஏமாத்தி கொண்டு போய் அங்க சாப்பாடும் கொடுக்கிறது இல்ல, அவர்களை பராமரிக்கிறதும் இல்ல, அவர்களுக்குரிய ஹஜ்ஜுடைய அமல்களை சரிவர சிலர்கள் செய்ய கொடுக்கிறதும் இல்ல, அவர்களுக்குரிய வழிகாட்டிகள் நல்ல முறையில் செய்யப்படுவது இல்லை. அப்படி என்று சிலர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஹரத்துக்கு பக்கத்தில் என்று சொல்லுவாங்க, வாங்க பக்கத்துல நாங்க எடுத்து தாரோன்னு சொல்லி பார்த்தா ஒரு மைலுக்கு அங்காடு இருக்கும் இவருடைய ஹோட்டலும் ஹரத்துக்குள்ள தூரம். சுப்ஹானல்லாஹ், ஏமாத்துகிறார்கள். சாப்பாடு இல்லை. இதைவிட சகோதரிகளே, அதை செய்யக்கூடியவர்கள் நல்ல முறையில் செய்யப்பட வேண்டும். எடுத்த பணத்தை அழகான முறைகளை செய்யப்பட வேண்டும். அவர்களுடைய உள்ளங்கள் நிறைவேற்றி உள்ளங்கள் சந்தோஷம் அடைகின்ற அளவுக்கு அந்த அமல்களை செய்யப்பட வேண்டும். அவர்களுடைய உள்ளத்துக்கு நல்ல நிம்மதி சந்தோஷமாக இருக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று தான் இன்னும் என்ன செய்வாங்க தெரியுமா? செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இமாம்கிட்ட சொல்லுவார், ஹஸரத்தை சொல்லுவாரு, பொறுமை பத்தி பயான் பண்ணுங்களே, பொறுமை பத்தி சொல்லுங்களேன். ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கிறது இல்ல, ஒழுங்கான முறையில் பராமரிக்கிறது இல்ல, அந்த ஹோட்டலை பார்த்தா தூரத்தில் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியா தவாஃபுல் விதா முடிச்சிட்டு வர நேரத்துல சொல்லுவாங்க, நாங்க ஏதாவது தவறு செஞ்சா நீங்க எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க, இல்லைன்னா எங்களை மன்னிக்க மாட்டான்னு சொல்லி அப்படின்னு சிலர்கள் சொல்லக்கூடிய நிலைமையில இன்றைக்கு எங்களுடைய டிராவல் செயல் இன்றைக்கு இருக்குது. சகோதரர்களை, சிலர்கள், எல்லாரும் இல்லை, 1-2 சிலர் இருக்கிறார்கள் அப்படி. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது அமல்களை செய்து கொள்வோம், இந்த கடமையை செய்வோம், நல்ல முறையில் நிறைவேற்றுவோம். யாருக்கெல்லாம் வசதிகள் இருக்கிறதோ இப்பிலிருந்து நீயத் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லப்பட்ட விடயங்கள் இந்த அளவுக்கு என்னிடத்திலே பணம், வசதி, உடம்பின் ஆரோக்கியம் இருக்கிறதோ அப்ப நீங்க நினைச்சு கொள்ளுங்க, எனக்கு இப்ப கடமை. உள்ளத்துல கேட்டு பார்த்தா விளங்கும், ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் சொல்லும் எனக்கு கடமையா இல்லையா என்று சொல்லும். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, தயாராகவும் ஹஜ்ஜிக்காக ரெடி ஆகவும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று இன்னொரு அமல்கள் தான் நாங்க மஸ்ஜிதுக்காக செலவழிக்கிறோம்.
மஸ்ஜித் அன்றைக்கு பார்க்கிறோம் சில இடங்கள்ல அவர் ஒன்றுக்கு போயிட்டு வருவார், ரெண்டுக்கு போயிட்டு வருவார், அதுக்கு இருக்கு. ஆனா மஸ்ஜித் அதுக்குத்தான் பாவிப்பாங்க. ஆனா பள்ளியில தொழுவு நடக்கும், தொழுவிட்டு போக மாட்டாங்க. ஏதாவது சதக்காக கேட்டு வந்தா கொடுக்க மாட்டாங்க. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய வீடு. மன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் பனா மஸ்ஜித லில்லாஹி பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். யார் ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ்வுக்காக கட்டுறாரோ, அல்லாஹ்வுடைய இல்லத்தை கட்டுகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான். இன்னொரு ஹதீஸ்ல ஒரு புறா கூட்டுடைய அளவு, அந்த புறா கூட்டுடைய அளவு என்றால் ஒரு சின்ன சைஸ் தான் வரும். அந்த அளவுக்காவது ஒரு கல்லுடைய உதவியாவது யார் செய்கிறார்களோ அல்லாஹ் சுவர்க்கத்தில் அவருக்கு மாளிகை கட்டுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், எங்கட மஸ்ஜிதுக்காக செலவழிக்கணும், எங்கட சந்தாக்கள் இன்றைக்கு எரிய சாகி கொண்டே இருக்கு. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரும் 10-20 தைனம் வீட்டுக்கு ஏறி இறங்கணும் சந்தா எடுக்கிறதுக்கு, மாச பீச பள்ளியுடைய சந்தா எடுக்கிறதுக்கு. இன்றைக்கு வந்தா நாளைக்கு வாங்கன்னு சொல்றது, நாளைக்கு வந்தா நாளன்னைக்கு வாங்கன்னு சொல்லி எரிய சாக வச்சு கொண்டே இருப்பாங்க. உடைய நேரத்தில் கட்ட மாட்டாங்க, மஸ்ஜிதுக்காக சதக்காக்களை கொடுக்க மாட்டாங்க, வெள்ளிக்கிழமையில பணங்கள் மஸ்ஜிதுக்காக போட்டு போக மாட்டாங்க. மஸ்ஜிதுக்காக வேண்டி மஸ்ஜிதோடு உள்ளம் இரக்கம் உள்ள உள்ளங்கள் தான் செலவழிப்பார்கள். சகோதரர்களே, நாங்க மஸ்ஜிதோடு இரக்கமாக இருக்கணும். எங்களோட பணங்களா நாங்க ஏதோ சம்பாதிக்கிறோம், மாஷா அல்லாஹ், அதுல கொஞ்சம் மஸ்ஜிதுக்காக செலவழிக்கிறது. மஸ்ஜிதுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும். நோம்புடைய காலம் வந்தா, மத்த காலங்கள் வந்தா, நோம்புடைய காலத்தை கஞ்சிகள் அது இதுன்னு இருக்கும். அதற்கு பின்னால வேற வேற செலவுகள் இருக்கும். அப்படி வருகின்ற பொழுது கூட மஸ்ஜிதுக்காக கேட்டு வராங்க, பாடசாலைக்காக கேட்டு வராங்க, மதரசாவுக்காக கேட்டு வராங்க, நல்ல விஷயத்துக்காக கேட்டு வந்தா எங்கிட்ட இருக்கிறத கொடுங்க. தூபா லிஅப்தின் ஜஅலல்லாஹு மிஃப்தாஹில் கைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுபசோபனம் சொல்லட்டும், அல்லாஹ்வுடைய சுபசோபனம் கிடைக்கட்டும். எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? நல்லதுக்காக வேண்டி இவருடைய பணத்தால் செலவழிக்கப்படுது, இவரின் மூலமாக நல்லதின் வாயில் திறக்கப்படுது, நலவு செய்யப்படுறது, இவரால செய்யப்படுறது. ஊருக்கு மஸ்ஜிதுக்கு நல்ல விஷயத்துக்காக செலவழிக்கிறார், பணத்தை சொத்து செல்வத்தை வைத்து. அல்லாஹ் அந்த அடியானுக்கு சுபசோபனம் உண்டாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சுபசோபனம் யாருக்கெல்லாம் நலவுடைய வாயில் மூடப்பட்டு கெடுதியின் வாயில் திறக்கப்படுதோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, மஸ்ஜிதோடு அன்பாக இரக்கமாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதுக்காக செலவழிக்கணும். அது பல நன்மைகள் இருக்குது. எனவே ஹஜ்ஜிக்காக நான் ரெடி ஆகணும், தயாராகணும். இப்பிலிருந்து நியத் வச்சு கொள்ளுங்க, அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் செய்யுங்க. அதனால தான் ஹஜ்ஜி வாரத்துக்கு ஹஜ்ஜுடைய அந்த பெருநாள் வாரத்துக்கு முன்னால் 2 மாசத்துக்கு முன்னால் 1.5 மாசத்துக்கு முன்னால் பேசுறது. எனவே சகோதரர்களே, பெரியார் நல்லவர்களாக வாழ்ந்து முத்தகீன்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக. உலகத்தில் நல்ல அமல் செய்வதற்கு நசீபாக்கு யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் எங்களுடைய சகோதரர் ஹஜ்ஜிக்காக சென்று வந்திருந்தார்களோ அவருடைய ஹஜ்ஜிகள் எல்லாத்தையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக நியத்தில் வைத்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகளை நீ அமைத்து கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவருடைய ஹஜ்ஜை நீ கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். ஹஜ்ஜுல் மப்ரூராக ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லையோ எங்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகளை தந்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை நீ இளம்படுத்துவாயாக யா அல்லாஹ். அந்த காபத்துல்லாஹை 2 கண்களினால் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய கடமையை எங்களுக்கும் நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்லவர்களாக வாழ்ந்து முத்தகீன்களாக மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கு கிருபை செய்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أرسل بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطيع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد فإني أوصيك ونفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قد ضريرا. فقال الله تعالى في القرآن الكريم: فأعوذ بالله